அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். தீபாவளி திருநாளுக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் புத்தாடைகள் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் சென்னையில் உள்ள கடைவீதிகளில் வழக்கத்தை விட இன்று மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதுகுறித்து தியாகராய நகரில் இருக்கும் எமது செய்தியாளர் ரேவதி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம் ரேவதி, உங்களுடைய விவரங்கள். அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமை அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் தியாகராய நகர்ல தீபாவளிக்கான அந்த துணிமணிகளை வாங்குவதற்காக குவிந்திருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறோம். டி நகர் ரங்கநாதன் தெருவில் பாத்தீங்கன்னா காலை முதலே ஏராளமான சென்னையின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாது சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் தற்போது தங்களது இந்த பண்டிகைக்கான துணி மற்றும் மற்ற பொருட்களை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறாங்க. இதே போன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக வண்ணாரப்பேட்டை, புரஷவாக்கம், தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரம்மாண்டமான துணிக்கடைகள் வந்திருந்தாலும் ரங்கநாதன் தெரு மற்றும் டி நகரில் ஏராளமானவர்கள் துணிகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் இந்த சனி ஞாயிறு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. எனவே ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போன்று பாதுகாப்பான முறையில் மக்கள் இந்த பர்ச்சேஸ் செய்வதற்கு ஏதுவாக காவல்துறையும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. சென்னையில் முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த டி நகரில் மட்டும் கிட்டத்தட்ட 80 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி பொதுமக்களை பாதுகாப்பான முறையில் செல்வதற்கு ஏதுவாக காவல்துறையினர் கண்காணித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. போக்குவரத்து சீராக இருக்கிறதா, பொதுமக்கள் வரக்கூடிய வாகனங்களை பார்க் செய்வதற்கான வசதிகளை செய்தது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களையும் வைத்து ரங்கநாதன் தெருவோட மத்திய பகுதிகளில் அந்த மாதிரியான கண்காணிப்பு கோபுரங்களை வைத்து அதை மூலமாகவும் காவல்துறையினர் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட நேரமாக ஆக பொதுமக்களோட வருகையும் இன்னும் அதிகரித்து கொடுக்க காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பவித்ரா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரேவதி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.